வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் சத்தியர்கள் பேரவை. இன்று திரௌபதி திரைப்படங்கள் நேற்று வெளியானது. இந்த திரௌபதி 2 திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அத என்னுடைய மனசுல உள்ளப்பட்டதை நான் அதை சொல்லிதான் ஆகணும். எத்தனையோ படங்களுக்கு சில விமர்சனங்கள் பண்ணாலும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு வித்தியாசங்கள். இப்ப இயக்குனர் ரஞ்சித், மற்ற செல்வராகவன், மற்ற எக்ஸெட்ரா எத்தனையோ ஆள்கள் இருக்காங்க, ஒவ்வொரு இதுல இருக்காங்க. மோகன்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படங்கள் அவர் அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒண்ணு சில பேர் சங்கிகள் சொல்லுவாங்க, ரெண்டாவது இல்லைன்னா ஜாதி வன்னியர் சம்பந்தப்பட்டவங்க சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த மூவ்மெண்ட்டுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த திரௌபதி 2 திரைப்படத்தை எப்படி எடுத்திருக்காருன்னா, பழைய திரௌபதிக்கும் இந்த திரௌபதிக்கும் வித்தியாசங்கள் வேற. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது முழுக்க ஜாதி படங்கள் கிடையாது. முழுக்க ஹிந்து தமிழன மன்னர்கள், நம் நாட்டை ஆண்ட மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள், இவர்களை பத்தி தான் இந்த திரைப்படமே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இந்த வரலாறுகள் இப்ப இந்த படங்கள் இப்ப நீங்க திரைப்படம் பார்க்கணும். இப்ப உள்ள இளைஞர்களுக்கு ஒரு மாரி செல்வராஜ் படம் மாதிரி, இல்ல ரஞ்சித் படம் மாதிரி, இல்ல இந்த இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் மாதிரி, இந்த மாதிரி படங்களை நீங்க நினைச்ச அந்த திரைப்படத்துக்கு நீங்க போனீங்கனாலும் உங்க வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறப்ப அந்த வாழ்க்கையிலோட அது ஒரு விஷயம். அந்த வாழ்க்கை வேற மாதிரி திசைகளை போயிருக்கும். ஆனா அது ஒரு வரலாறுகள் தான். அதே போல இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த விஷயங்கள். இந்த திரைப்படம் முழுக்க இந்த திரைப்படம் ஒட்டுமொத்த இந்து தமிழின மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். அதே போல் என் இஸ்லாமிய சகோதரர்கள் தொப்புள் கூடிய உறவுகள், அவர்கள் அனைவரும் திரைப்படத்தை பார்க்கணும். அதே போல இந்த இஸ்லாமிய அமைப்புங்கிற என்ற பேர்ல இருக்க தடார் ரஹீம் அவர்களும், தமீம் அன்சாரி, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தமீம் அன்சாரி அவர்களும் மற்றும் ஜபருல்லா அவர்கள் எல்லோரும் இந்த திரைப்படம் பார்க்கணும். முழுக்க என் இஸ்லாமிய உறவுகள், மதம் மாறப்பட்ட சகோதர சகோதரிகள், மாமன் மைத்துனர்கள், இவர்கள் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். அதே போல இந்த படத்துல நீங்க ஒரு பாகுபலி, பத்மாவதி, ஒரு 1000ல் ஒருவன், இந்த மாதிரி நீங்க ஒரு பிரம்மாண்டமா நினைச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கிடையாது. இந்த படத்தை நீங்க எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. அதனுடைய பட்ஜெட் வேற, இதனுடைய பட்ஜெட் வேற. இந்த திரௌபதி பட்ஜெட் 10 கோடி தான். ஆனா எக்ஸெட்ரா 1000ல் ஒருவன் பட்ஜெட், இரண்டாவது பாகுபலி பட்ஜெட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல. ஆனா இதே எங்களுடைய இந்து தமிழன் மோகன்ஜி அவர்கிட்ட 100 கோடி ரூபாய் கொடுத்து இந்த திரைப்படத்தை பட்ஜெட்னா உலகம் முழுக்க உள்ள மிகப்பெரிய ஒரு தமிழனுக்கு விருது கிடைக்கும். இது ஒரு தமிழன் எடுக்கப்பட்டது, தமிழக மக்களால் எடுக்கப்பட்டது. இதுல எந்த இஸ்லாமியர்கள் மனம் புண்படும் போல் எதுவுமே கிடையாது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அரேபியர்கள் வந்தவர்கள், துருக்கியிலிருந்து வந்தவர்கள் நம் நாட்டை எப்படி பண்ணானா, இன்னைக்கு எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாமிய மக்கள் மதம் மாறிட்டாங்க. ஆனா அவங்கள எதிரியா பாக்குற அளவுக்கு நீங்க இவங்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு டயலாக் எல்லாம் இருக்கு. இத்திரைப்படம் நீங்க பார்க்கணும். இத்திரைப்படம் நீங்க குடும்பத்தோட பார்க்கணும். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, என் தமிழின மக்களே, நீங்க எப்படி போய் பார்க்கணும்னா, ஒரு பிள்ளை கையில இப்ப உங்க பிள்ளை ஒரு 20 வயசு 30 வயசு இளைஞர்கள்ட்ட போய் இந்த அளவுக்கு இந்த புக்கை கொடுத்து படிங்கன்னு சொன்னா படிப்பாங்களா? அப்படியே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இந்த அளவுக்கு கூட பெரிய புக்கு, அந்த புக்கு அதோடைய வரலாறுகள். இந்த வரலாறுகள் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. அந்த தமிழக மக்களுடைய வரலாறுகள் இதுல ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. ஆரம்பத்துல நீங்க படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு சோர்வு அப்படி வரத்தான் செய்யும். என்னடா இது ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு வரத்தான் செய்யும். இந்த புக்கு வெளியீடு, இந்த புக்கை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து
நான் படிச்சிருக்கேன். எப்படின்னா சிவகாமி சபதம், பொன்னியின் செல்வன், அப்படியே பொன்னி மணிரத்னமே சரியா எடுக்க முடியல. ஆனா இவர் எடுத்திருக்காரு இந்த படத்தை. இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம ஆதரவு குரல் கொடுக்கணும். எப்படியோ நீங்க ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்றீங்கல்ல, என் முன்னோர் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றீங்களா, அது போல நம்மளுடைய தமிழன் கலாச்சாரத்துக்காண்டி ஒரு படம் எடுத்திருக்கான். குடும்பத்தோட போய் பாருங்க. அந்த படத்துல ஒரு புக்க படமா பார்க்காதீங்க, புக்க படிக்கிற மாதிரி ஆரம்பத்துல சோர்வாதான் போகும். போக போக அந்த கதைக்குள் சென்று விட்டு அது நம் கண்ணில் காட்சி தெரியும். அப்பொழுது நீங்கள் கைத்தட்டுவீர்கள். தமிழக மக்களே, இத முழுக்க முழுக்க அறிவியல் சம்பந்தப்பட்ட இது ஒரு இளைஞர்கள், ஒரு மாணவ மாணவிகள், கல்லூரிகள் படிக்கின்ற மாணவர்கள் இதை அவசியம் நீங்க பார்க்கணும். இது வரலாற்று சுவடுகள், வரலாற்று. இது படத்துல வசூல் சாதனை படைக்குதோ இல்லையோ, தமிழகத்தில் மோகன்ஜி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தமிழக மக்களே, என் உறவுகளே, என் சொந்த பந்தங்களே, அனைவரும் இந்த திரௌபதி படத்தை மிகப்பெரிய வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலைக்கோட்டை தருமா.